Internal medicine means you learn how to touch a patient. சுரேஷ் பாபு, இயக்குனர், ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ். சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையமும் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த சனி ஞாயிறு கிழமைகளில், அதாவது மே 9, 10 தேதிகளில் சென்னை ரஷ்யன் ஹவுஸ், அதாவது ரஷ்ய கலாச்சார மையம் ஆழ்வார்பேட்டையில் ஒரு கல்வி கண்காட்சி, ரஷ்ய கல்வி கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரஷ்ய கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவிலேருந்து மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், காலேஜோட டீன், ப்ரொஃபஸர்ஸ், அதோட டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. இவங்கள மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திச்சு இவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இப்போ போன வாரம் தான் நீட் முடிச்சிருக்கு, நேற்று தான் ஸ்டேட் போர்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ மாணவர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. நீட்டில் எனக்கு ஒரு 600 மார்க்குக்கு மேலே வராது, ஃப்ரீ சீட் கிடைக்காது அப்படின்னும் பொழுது கம்மி செலவில் கம்மி காஸ்ட்ல ரஷ்யாவில் போய் படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. இந்த கல்வி கண்காட்சியானது இதை தொடர்ந்து 12, 13, 14, 15 தேதிகளில் மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய இடங்கள்லையும் இது நடைபெறுது. மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மளை தொடர்பு கொண்டு இதில் தகவல் பெற்றுக்கிட்டு பயன்பெறலாம். இதில் ரொம்ப முக்கியமாக ரஷ்ய தூதரகம் மூலமாக இது பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு தனியார் தலையிடம் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸும் சந்தித்து பேசலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Basic fundamental subjects. That's medical biology, body view of the body from biological standpoint, like normal body structure, normal biochemistry, normal histology. Thank you. சைடில் வாங்க. Yes. Sir, camera sir. Sir. Welcome to all of you. Special welcome to the representatives of the National University who have come to participate in this fair. Respected former Minister of Public Health and Family Welfare, Sri Vasu, Dr. G. Selvam, the Vice President of VIT, Vellore Institute of Technology. Thank you, sir, for coming to inaugurate this fair. Also, it is Mr. Alexander
Dutuno, the director of the National House. So this is the educational fair to be inaugurated by the chief guest. For the Russian interest and those who don't know, a small introduction about VIT, which is today can be named as one of the largest private universities in Southeast Asia, I can say, which has about 4 huge campuses, housing more than 100,000 students who are studying in different faculties. So he is also joining us today. So we have featured about 8 universities, mostly medical, as you know, because more than 95% people are going to Russian students or aspiring for medical studies. And the fair will be here today and tomorrow in Chennai. Then we are going to Madurai, Coimbatore, Salem and Trichy. I hope the students who have come will have a direct interaction with the representative universities who have come all the way to provide the first-hand information and get your doubts clarified. The staff of study abroad is also here to help you in terms of explaining you local rules and regulations to you, the norms of the National Medical Commission, etc. Thank you, and I request the Master Medical. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற விஐடி திரு செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியாளர் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற இந்த கண்காட்சிக்கு தொடர்ந்து நான் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயராக இருந்தபோதும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும், அமைச்சராக இருந்தபோதும் இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிற அந்த வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வாய்ப்பு என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த அமைப்பிலிருந்து தான் என்னுடைய மகனும் கூட 2002ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு படிப்பதற்கு மாஸ்கோவுக்கு சென்று ரஷ்யன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பயின்று இன்றைக்கு ஒரு 7 மருத்துவ பட்டங்களை முடித்திருக்கிறார். தொடக்கத்தில் ரஷ்யாவில் எம்டி பிசியல், தொடர்ந்து எம்டி ரேடியாலஜி சென்னை ராமச்சந்திராவில், அதேபோல் லண்டனில் எஃப்ஆர்சிஆர், எம்எட் என்கின்ற ஒரு படிப்பு சிங்கப்பூரில், ஸ்பெயினில் இடிஐஆர், அதேபோல் இங்கே டிஎன்பி, ஒரு சீசர் போன்ற பல்வேறு படிப்புகளை இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் முடித்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இங்கிருந்து சென்று இன்றைக்கு ஒரு 7-8 பட்டங்களை மருத்துவத்தில் படிப்பதற்குரிய ஒரு மாணவராக என்னுடைய மகன் இங்கிருந்து தேர்வானவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் பல திறமையானவர்களை இந்த நிர்வாகம் உருவாக்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த கண்காட்சி தொடக்க விழாவில் பங்கேற்பது குறித்து எனக்கான நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். Respected Chief Guest, Honorable Thiru Masubramanian, our Director, Mr. Alexander, Mr. Ravichandran, Study Abroad Director, and our delegates, good morning. It's a great privilege to me to participate in this education fair. It gives a great opportunity to India's particularly South Indians to study in Russia, because after it's very difficult to get admission in India. So Russia is helping Indian community to get doctorate. Particularly our chief guest son has completed in Russia as well. In fact, my son is also a doctor. So I'm the right person here to speak about that. Russia and Indian culture always the same. We give importance to language and culture. In fact, in 1984, our Indian Rakesh Sharma landed in space because of Russia. So always India is thankful to Russia. So it continues in science and technology and engineering. So VIT also collaborates with many Russian universities where we have students exchange, faculty exchange. I hope this education fair will give an opportunity to our Indian students to interact with the universities directly. Otherwise you have to go in person and interact. So I think that they are traveling toward Tamil Nadu to give the advantage of the students.
I hope this education fair is a great success. Thank you. Thank you, sir. Now, to appreciate their presence, we would like to honor the Russian delegates with a bouquet and shawl before we go for the program. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் ரஷ்ய மருத்துவக் கல்லூரிகளோட கல்வி கண்காட்சி இப்போ நடைபெற்றது. இன்றைக்கு சனிக்கிழமை காலையில் இதனுடைய அஃபிஷியல் இனாகரேஷன் முன்னாள் சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியமும் விஐடியினுடைய துணைவேந்தர் திரு டாக்டர் ஜி.வி. செல்வம் அவர்களும் சேர்ந்து இந்த கண்காட்சியை சிறப்பாக திறந்து வைத்தாங்க. இதில் ரஷ்யாவிலேருந்து 8 யூனிவர்சிட்டி, எல்லாம் மோஸ்ட்லி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு. ஸோ +2 50% எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு இங்கே இந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை மீட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க கோர்ஸ் ஃபீஸு மற்ற டீட்டெயில்ஸு, அங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் பெற்று அவங்க ஒருவேளை அவங்களுக்கு நீட்டில் போதிய மதிப்பெண் கிடைக்கல, இந்தியாவில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னா ரஷ்யாவில் போகிறதுக்கு அவங்க இங்கே ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். இங்கே ஸ்பாட் அட்மிஷன்ஸும் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் இது சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடக்குது. இதை தொடர்ந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் போன்ற நகரங்களையும் 12, 13, 14, 15 என்ற தேதிகளில் நடக்கிறது.